வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் கூழ் வத்தல் இல்லைனா கஞ்சி வத்தல்னு சொல்லுவாங்க, அதை தான் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தில் நான் 3 தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். இது என்ன? ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியை நான் காத்தால எழுந்த உடனே இந்த பாத்திரத்தில் 1/4 பாத்திரம் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுறேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ஜவ்வரிசியை போட்டுறேன். இந்த ஜவ்வரிசி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்பூன் ஜவ்வரிசி. இதை இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டுட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? உப்பு, தேவையான உப்பை போட்டுறோம். இந்த உப்பு நான் பாருங்கள், இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் பச்சரிசி, காஞ்ச பச்சரிசி அலசி காய வச்சு மிஷினில் நைஸாக அரைச்ச மாவு. இந்த மாவை இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நான் 2 தண்ணி ஊற்றினேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கூழ் வடாத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் 3 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் 2 பாத்திரம் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ 5. ஒரே ஒரு அரிசி மாவுக்கு 5 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுக்கப்புறம் கலைஞ்ச உடனே கூட லெமன் புழியலாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் தண்ணி காய வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் இது கெட்டியாகிடுச்சு கூழ் வடை, தண்ணி வேணும்னா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, பக்கத்தில் வெந்நீர் காஞ்சிகிட்டே இருக்கணும். ஏன்னா அரிசி சொல்ல முடியாது, சில அரிசிலாம் கொஞ்சம் தாங்கும், சிலது தாங்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஜவ்வரிசி ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி வெந்து வருது பார்த்தீங்களா? இந்த பக்கம் இந்த நம்ம கரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிட போகிறேன். கரைச்சி வச்சதை என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ஊற்றுறேன். ஊற்றிட்டு வரேன் இருங்க. இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஹையில் வச்சுட்டு இப்படி கலரிண்டே இருக்கணும். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்போட அளவு தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஓமம் வேணும்னா ஓமம் போட்டுக்கலாம், சீரகம் வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி கூழ் வடம், இந்த மாதிரி வடாத்தில் என்ன பண்ணணும், எனக்கு பூண்டு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பூண்டை நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஊற்றிடணும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றினீங்கனாலே ஒரே பூண்டாக தான் இருக்கும். வெங்காயம் வேணும்னா வெங்காயத்தை நல்லா அரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துடணும். ஸோ வெங்காயம் கூழ் வத்தல், பூண்டு கூழ் வத்தல், இப்படி எல்லா கூழ் வத்தலும் ஒரே மாவில் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் என்ன ஊற்ற போகிறேன், இட் இஸ் எ சஸ்பென்ஸ். இப்போ நான் உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இதில் நான் கொஞ்சமாக இது சேர்க்க போகிறேன். என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துட்டு, ஓமம் சேர்த்தா பியூர் ஒயிட்டில் வராது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ வேண்டாம், எங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வேணுன்றவங்க ஓமம் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளது லேசாக அப்படி கெட்டி ஆகிண்டே வருது பாருங்க. ஊற்றுற பதத்துக்கு நான் காமிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப கெட்டி ஆகிடுது, முறுக்கோடா மாதிரி புரியிற மாதிரி வந்துடுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. பக்கத்தில் வெந்நீர் கொதிச்சுட்டே இருக்கணும், டக்குன்னு கொஞ்சம் எடுத்து ஊற்றணும். அதுக்காக எப்போவுமே நம்ம அரிசியை கரெக்டாக சொல்ல முடியாது. மாவு சிலதெல்லாம் பழசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா தாங்கும். ஆனால் இந்த இது மாத்திரம் மாவு ஊற்றிட்ட உடனே இப்படி கலரிண்டே தான் இருக்கணும். நீங்கள் நிறுத்தினீங்க அடியில் அடி பிடிச்சிக்கும், சரியா? ஸோ இதை மாத்திரம் நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கலரிண்டே இருந்தேன்னா கொஞ்சமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கிண்ணி எடுத்து நல்லா வந்தால் அதையே டபுள் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் வேணும்னா ட்ரிபிள் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஒரு சின்ன அளவில் பண்ணிவிட்டு நம்ம டபுள் ட்ரிபிள் பண்ணிக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கு. இதில் தான் நான் நம்ம பீட்ரூட்டு சேர்க்க போகிறேன். ஒரு பீட்ரூட் என்ன பண்ணியிருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள் எப்படி அதில் கலர் இறங்கிகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி வடிகட்டி சேர்த்துருங்க, அப்போ தான் திப்பி திப்பியாக வராது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கலர போகிறோம். கலரிட்டு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வேணும்,
குழ குழன்றதுனால நான் ஒரு கிண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ 6 கிண்ணி ஆயிடுச்சு. ஏன்னா பீட்ரூட் வேறு தண்ணியா, அதனால் பார்த்துட்டு ஊற்றலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இப்போ நம்ம ஒரே ஒரு கிண்ணி மாவுக்கு பாருங்கள் 6 கிண்ணி தண்ணி தேவைப்படுது. கரைக்கிறது, வேக வைக்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கோங்க. இது வந்து க்ளாஸி லுக் வரணும். அந்த வெந்ததுன்னா அந்த பதம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரிசி பதம் போய் வேறு கலர் பதம் வரும். அதுதான் நம்மளோட கூழ்வடை ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை நல்லா கலரணும். பாருங்கள், வெறுமனை போட்டிருந்தா நல்லா இருக்குமா? இங்கே பாருங்கள், அங்கங்கே அப்படியே முத்து முத்தா. அது என்ன முத்தா என்னன்னு நம்மளே யோசனை பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளோடது இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஆக கெட்டி ஆகிடும். அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கிண்ணி தண்ணி சேர்த்து கலரி வச்சுடுவேன். அந்த சூட்டுக்கே அது வெந்துடும். நம்ம ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறணும்ல, அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டோன்னா ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சா? கொஞ்சமாக அப்படி இல்லாமல் நான் மேலே புழிஞ்சிட்டோன்னா சூப்பரோ சூப்பர். என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஊற்றுற ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சம் ஆறினவுடனே கரெக்டாக இருக்கும். நான் எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். பதத்தை பார்த்துக்கோங்க. வெந்நீர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கிலோ வந்துடும். ஒரு கிண்ணி மாவே 1/2 கிலோ வரும். அதுக்கு 1 கிலோ ஜவ்வரிசி ஒவ்வொரு கூழ்வடை வந்துடும். சரியா? இங்கே பார்த்தல எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடு ஆற நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிருக்கேன். ஒரு 2 நாள் ஆகும். காஞ்ச உடனே இதெல்லாம் திருப்பி போட்டு லேசாக தெளித்தா எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் காய விட்டால் நம்ம வத்தல் ரெடி ஆகிடும். இந்த வடை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இப்படி நகர்த்தின மாதிரி ஊற்றுறேன், ரவுண்டாக ஊற்றலை. ஏன்னா சீக்கிரம் காயும்ன்ட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் 2 நாள் ஆட்டும், காஞ்ச உடனே உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வடாத்தோடு உங்களை பார்ப்போம்.